கொஞ்சம் காலமாகவே தமிழ்நாட்டில் வந்து இப்போ பர் கேபிட்டா இன்கம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆல் இண்டியா ஆவரேஜை விட கிட்டத்தட்ட 1.75% அதிகமாக இருக்குது. 1.25 பங்கு கூட இருக்கும். அது மாதிரி கூட இருக்கும்போது, அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி இந்த வளர்ச்சி வந்து பல பேரை சென்றடைஞ்ச ஒரு வளர்ச்சி இது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, பெண்களுக்கு வந்து உண்டான பேர்டன் இருக்குல்ல, ஹவுஸ் ஹோல்ட் வேலைகள் செய்கிறாங்கல்ல வீட்டுக்குள்ள, அதை வந்து அவங்கள்ட்டேருந்து அந்த வேலையை எடுக்கிறது அப்படிங்கிறது நெடுங்கால கனவு. இப்போ சிங்கப்பூரில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வீட்டில் பெரும்பாலும் சமைக்க மாட்டாங்க. எல்லாருமே வீட்டில் வெளியில் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு பேர்டன் ரொம்ப குறையும். அது வர்றதுக்கு காலமாகும். அதுக்குள்ளே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செய்கிற வேலையை இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ நமக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் போய் அதுக்கு சென்சஸ்லாம் எனிமரேட்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. உனக்கு என்ன மிக்ஸி வேணுமா, உனக்கு கிரைண்டர் வேணுமா, இல்லை உனக்கு ஃப்ரையிங் பேன் வேணுமா, உனக்கு இது வேணுமா, இல்லை எலக்ட்ரிக் அடுப்பு வேணுமா அப்படின்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஜெனரிக்காக ஒரு இதை கொடுத்துட்டீங்க, வவுச்சரை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கூப்பனை கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ, சில பேருக்கு புதுசாக வாங்க வேண்டியிருக்கும், சில பேருக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பிறகு நான் அந்த பழைய டிவி எடுத்து ஓரமாக வச்சுட்டு புது டிவி வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா. சில பேர் வந்து இந்த கலைஞர் கொடுத்த டிவி வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் இந்த டிவிலாம் வந்துருக்குல்ல, சரி இந்த டிவி வாங்குவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னாக்கா, அவங்க என்ன செய்யலாம், இதை கொண்டு போய் கொடுத்துட்டு மேலே 2000 3000 கொடுத்து அதை வாங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க வீட்டிலே உட்காந்துனாலே எல்லாம் பேசி பண்ணுறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது லோக்கலாக இருக்க கடையில் அங்கே பக்கத்தில் என்ன கடை இருக்கோ அதில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இது வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா, இந்த பொருளுக்கு உண்டானதுன்னு பண்ணிடுது. பணமாக கொடுத்தீங்கன்னாக்கா அவன் வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அதனால் இது பொருளாக தான் நீங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதில் என்ன அப்படிங்கிற கொண்டான ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு புது முயற்சி அது. இது நல்ல வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நாளை ஒரு வேளை அது வேறு நடக்கலாம். எப்படி நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பல இது இருக்குல்ல, அரசு கொடுக்குதில்ல பொருள்களை, அது மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் இது மாதிரி மாற்றி கொடுத்துட்றது. கொடுத்துட்டிங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது மாதிரி வேணுங்கிறத வாங்கிட்டு போயிடலாம். அது மாதிரி பண்ணோம்னா பல லீக்கேஜஸை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு வந்து பை கொடுக்குறோம், சட்டை தைச்சி கொடுக்குறோம், சட்டையெல்லாம் தொலைன்னு போட்டுட்டு போகுது. ஏன்னா ஒரு